அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சம் தோற்றமல்ல. இன்றைக்கு இறையச்சம் என்றால் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய தாடி இருக்க வேண்டும், ஜிப்பா அணிந்திருக்க வேண்டும், தலைப்பாகை அணிந்திருக்க வேண்டும், உலக ஆசைகள் எதுவுமே இல்லாமல் 24 மணி நேரமும் தொழுகை போன்ற வணக்க வழிபாடுகளில் கழிக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால்தான் இறையச்சத்தால் உயர்ந்தவர்கள். இல்லையென்றால் அவர்களிடம் இறையச்சம் இல்லை என்ற நிலை உள்ளது. இஸ்லாம் இறையச்சத்திற்கு இப்படிப்பட்ட அளவுகோலை கூறவில்லை. மனைவி மக்களை விட்டுவிட்டு வனவாசம் செல்வதுதான் இறையச்சம் என நினைப்பது இஸ்லாத்துக்கு விரோதமானது என்று இஸ்லாம் கூறுகிறது.